ரொம்ப ரொம்ப வணக்கம். எனக்கு இந்த இடத்துக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணம் முழுசா நம்ம சதா சார் தான். அவ்வளோ ஃப்ரீடம் எல்லாமே கொடுத்தாரு. அண்ட் ப்ரொடியூசர் சார் மலையன் சாரும் எனக்கு அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து இப்போ பெங்களூர், கேரளா எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது. டெல்லியிலேருந்தும் இதே மாதிரி எனக்கு கால் வந்தது, டெல்லியிலையும் பண்ணணும் நம்ம தமிழ்காரவங்களுக்காக அப்படின்னு. இது டெல்லியில் 26th ரிலீஸ் ஆக போகுது இந்த இஎம்ஐ படம். இஎம்ஐ டீம் சார்பா எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ் சங்கத்தில் இருக்க செக்ரட்டரி தான் இதை அப்ரூவல் பண்ணியிருக்காரு. அங்கதான் ஸ்கிரீனிங் ஆகுது. முகுதன் சார் தான் அதுக்கு முழு பொறுப்பு. ஸோ அவருக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் இஎம்ஐ டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு புது முயற்சிக்கு நான் வந்து கொஞ்சம் உறுதுணையா இருந்தேன். என்னால் முடிஞ்ச ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படம் நல்லபடியா வர்றதுக்காக நான் ஒர்க் பண்ணேன். இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள். இயக்குநர் சங்கத்திலிருந்து வந்திருக்க எல்லா கலை தெய்வத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பா எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி இந்த படம் முழுமையான வெற்றி அடைஞ்சிருக்கு. உண்மையிலேயே எங்களுடைய இயக்குனர் சதாசிவத்தினுடைய உழைப்பு தொடர்ந்து அவர் கூட நின்று தோல் கொடுக்கும் தோழனாக நாங்கள் எல்லாருமே டீம்ல அவர் அந்த மாதிரி ஒரு நட்புறவோடு ஆதவன் நான் எல்லாருமே சேர்ந்து அவர் கூட நின்று எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம், ஒரு சக்சஸ் பண்ணி இன்னைக்கு நிற்கிறோம். ஸோ அது எல்லாருக்கும் முக்கிய காரணம் பிரசன்ட் மீடியா நண்பர்கள் தான். ஏன்னா நிறைய கருத்துக்களை வந்து சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய டீம் எஃபர்ட் உங்களுடைய இந்த இணை இயக்குநர்கள், உதவி இயக்குநர்கள் எல்லாரையும் அடையாளப்படுத்துறதுக்கு, அடுத்து இங்க இருக்கக்கூடிய அந்த இயக்குநர்களுக்கும் அடுத்த ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு இறைவன் வழி செய்யணும்னு தொடர்ந்து வெற்றி முகத்தோடு இந்த சினிமா கலை பயணம் தொடரணும். ஏன்னா நிறைய பிரச்சனை நடுவுல ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது வெற்றி காண்பதுன்றது உண்மையிலேயே பெரிய விஷயம். தொடர்ந்து அது நடக்கணும், வெற்றி மட்டுமே நடக்கணும், நல்லது மட்டுமே யோசிக்கணும், நல்லது மட்டுமே நடக்கணும்னு எல்லாம் உள்ள இயற்கையும் இறைவனையும் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இதை ஃபர்ஸ்ட் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்த்தது நீங்க தான். உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். அதே மாதிரி மக்கள் இதை பார்த்துட்டு தேட்டருக்கு வந்து பாக்குறாங்கன்னா, இந்த சேலம் சைடெல்லாம் செம க்ரௌடு. அங்கங்க வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுவோம், ஆள் போட்டு நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லேடிஸ் எல்லாம் பார்த்து ரிவ்யூ கொடுப்பாங்க. அதெல்லாம் உண்மையா எனக்கே ஃபோன் கால்ஸ் வந்தது, இந்த மாதிரி நாங்கள் வந்து சூரிட்டியே போட மாட்டோம் இனிமே, அந்த மாதிரிலாம். அந்த ஆதரவு கொடுத்த மக்களுக்கும் ரொம்ப நன்றி. தமிழ்நாடு தேட்டருக்கு வந்து ரமேஷ் சார் தான் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் 99 தேட்டர் வந்தது. சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லா ரிவ்யூ பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இன்னொரு 5 தேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது, போடலாம் சார் அப்படின்னாரு. சரி போடலாம்னோ. மறுபடியும் சொன்னாரு, ஐயோ வேணாம் சார் முடியல எங்களால் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா தேட்டர்லையும் நல்ல ரெஸ்பான்ஸு. சமீபத்தில் நேற்று வந்து தனஞ்சயன் சார் சொன்னார், எனக்கு தெரியல பாடி கிரீன் சொன்னார், கிரீன் சினிமா அதில் நல்லா போய் அவர் தான் எங்களுக்கு ஓடிடி அமேசான் பிரைமில் வந்து ஓகே ஆயிடுச்சு. அவர் சொன்னார் கிரீன் சினிமாஸ் நல்லா போதுங்க படம் அப்படின்னு சொல்லி சொன்னார். 3 ஷோ நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு அவர் சொல்லி தான் எனக்கும் தெரியும். அதனால இதெல்லாம் நல்லபடியாக கொண்டு சேர்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. ரமேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி. ஒரு பிளாக் பாண்டி ஆதவன் அவங்க வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்தே கூட இருக்காங்க, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அவர் இன்னைக்கு கூட பிளாக் பாண்டிஜி வந்து ஏதோ சோசியல் ஒர்க்கில் இருந்தார், ஓடி வந்துட்டார். நீங்கள் எப்போ எனி டைம் கூப்பிடுங்க ஜி நான் வரேன் அப்படின்னு சொல்லி. ஆதவன்ஜியும் அதே மாதிரி. பேரர் சார் இப்போ கூட ஒரு தெரியும் உங்களுக்கு, அதை வந்துட்டாரு, நான் கூப்பிட்டேன். அதனால எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, ப்ரொடியூசர் உட்பட. அந்த இன்னுயிர் காப்பம் திட்டம் வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரணும். இந்த படத்தால் ஒரு 100 பேராவது பயனடைஞ்சா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சோர்ஸில் தான் ப்ரொடியூசர் சொன்னதை நம்பி நாங்களும் பண்ணோம். கண்டிப்பாக அது நல்லா ரீச் ஆகிருக்கு. இப்போ இதை இங்கே தமிழ்நாட்டில் போகிறத பார்த்துட்டு தான் கர்நாடகாவில் கேட்டாங்க, சார் பண்ணலாம் சார் அப்படின்னு. நான் வேணாம், அஜித் படம் ரிலீஸ் ஆகுது சார், நெக்ஸ்ட் வீக்காவது பண்ணிக்கோங்க அப்படின்னா. இல்லை சார் கண்டென்ட் நல்லா இருக்கு, பண்ணலாம், நாங்கள் பண்ணுறோம், நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கே அப்படின்ட்டாங்க. சரி ஓகேன்ட்டோம். உடனே அவங்களே ஒரு லிங்க் கொடுத்து கேரளா பண்ணுறாங்க. எல்லாமே நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி எல்லாம் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் முதல்ல சந்தோஷம், நம்ம சங்க உறுப்பினர் முன்னாடி ஒரு வெற்றி விழா, சக்சஸ் மீட், அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு புதுமுக டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய
சவால்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில். அந்த டைரக்டரே ஹீரோ நடிக்க வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும் சார். ஏன்னா இப்போ என்ன கதை சொன்னா கூட யார் ஹீரோ, யார் அந்த சாரு மாதிரி, யார் எங்கேயாச்சும் ஒரு படம் கமிட் ஆயிடுச்சு, யார் ஹீரோ? இப்போ எனக்கு இந்த கம்பெனியில் படம் ஓகே ஆயிடுச்சு சார், யார் ஹீரோ? ஆமாம் ஆமாம், எல்லாரும் அதான் கேட்குறோம். அது மாதிரி இன்னைக்கு ஹீரோ முக்கியமாக போச்சு. ஏன்னா இன்னைக்கு ஹீரோவை பொறுத்து தான் பிஸ்னஸ். அப்படிங்கும்போது ஏற்கனவே ஹீரோவாக ஒத்துக்கிட்டு படத்தை முடிச்சு வெற்றிகரமாக இன்னைக்கு ரிலீஸ் பண்ணி வெற்றியும் பார்த்துருக்காரு ப்ரொடியூசர் சார். வாழ்த்துட்டு சார். இப்போ படங்களுக்கு வந்து ஒரு படம் எடுக்கிறது ஈஸி, அதோட முதல் வெற்றி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிறது. இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆனாலே ஒரு பிடிச்சிருக்காத முதல் வெற்றி. அதுக்கப்புறம் அது வெற்றிங்கிறது காதல் கேட்குறோம்ல, ஆமாம், அது அது வந்து அடுத்து மனசு, அதுக்கு அடுத்து வெற்றி. இன்னைக்கு 3வது வெற்றி ஒன்று சொன்னாப்புல, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல படம் வித்துருச்சு அமேசான். படம் ரிலீஸ் ஆனது வெற்றி, இன்னைக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல படம் அமேசான்ல விட்டாங்க, அதுவும் வெற்றி. அதனால உண்மையிலே இது ஒரு முழுமையான வெற்றி விழா. அது வாழ்த்துக்கள். இஎம்ஐ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதில் வந்து சதாசிவம் வந்து நம்ம உதவியாளர். எனக்கு என்ன சந்தோஷம்னா, எனக்கு இல்லை எல்லா டைரக்டருக்குமே, ஒரு இயக்குனருக்கு வந்து தான் வெற்றி அடைகிறத விட தன்னுடைய உதவியாளர் வெற்றி அடைஞ்சா அதுதான் சார் முடிச்சு. அதுதான் ஒரு டைரக்டருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். நம்ம திறமைக்கு நம்ம எப்படி அடுத்த திறமையை பயன்படுத்தி எப்படியோ டைரக்டரை ஜெயிச்சிடலாம். ஆனால் நம்ம உதவியாளர் ஜெயிக்கும் போது அதில் வர சந்தோஷம் எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி மேக்ஸ் திரைப்படம் கன்னடத்தில் 100 கோடிக்கு மேலே வசூல். அந்த படத்தின் இயக்குனர் பேர் மாற்றிட்டாரு, விஜய் கார்த்திகா, விஜய் வாணன் எங்கிட்ட இருக்கும்போது இப்போ பேரை மாற்றிட்டாரு. இங்கே படம் போட்டோம் உங்களுக்கு. அவரும் 2 உதவியாளர். இப்போ நம்ம அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ண படம் கன்னடத்தில் 100 கோடிக்கு மேலே வசூலும் போது இன்னைக்கு அவரை கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி இந்த இஎம்ஐயும் சதாசிவத்தை நினைச்சு உங்க வெற்றி என் வெற்றி மாதிரி தான் சந்தோஷம். இந்த படம் ஆரம்பிக்கும் போது சார் ஒரு படம், இந்த படத்தில் பாட்டு எழுதணும் சார். சரி ஓகே, நம்ம இஷ்டம் தானே. அவங்ககிட்ட மியூசிக் வந்தார். இசைஞானி இளையராஜா சொல்லுவான், இவர் தலையை பார்த்தா இசை முனின்னு தான் வைக்கணும் போல இருக்கு. அவர் வந்து அப்படி மாமுனி மாதிரி வந்துட்டாரு. சிச்சுவேஷன் சொன்னாங்க, ஒரு சாங்கு எழுதியாச்சு. இப்போ நம்ம ஸ்டைல எழுதுனா வாடா தோலா இந்த மாதிரி தனி இந்த ஒரு 9 இந்த மாதிரி எழுதுனேன். அவரு மியூசிக் விடலை. சார் டென்ட்டுக்கு வாங்கன்ட்டாரு. டென்ட்டுக்கு வரணும்னு சொல்றாரு விட்டு. அப்புறம் தான் நம்ம இது செட் ஆகாது, அஸ்கு புஸ்குடா, எனக்கு ரஸ்க்கு, எனக்கு ரஸ்குடா சார். சூப்பர் நப்ல இதான் டென்ட் போல இருக்கு இப்போ. ஆமா, இந்த டென்ட்டு தான் நீங்க உள்ள போகணும் போல இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் பாட்டு எழுதி ஓகே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் சதாசிவம் அடுத்து போட்டாரு சார், அந்த படத்தை நீங்க நடிக்கணும் சார். நம்ம இது வரைக்கும் என் மட்டும் நடிப்பேன், திருப்பாச்சியாரு சிவகாசி எல்லா படத்துலையும் நம்ம ஒரு சீன் வருவோம். இதில் இன்னொரு கேரக்டர் கூப்பிடும்போது கஷ்டம் யோசிச்சேன், இந்த கேரக்டர் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு. சரி கொஞ்சம் சமயக்கான வரும்போது அடுத்து போட்டுறாரு ஹீரோ இன்னைக்கு அப்பா சொன்னார். என்ன பண்ணி நீ அப்பாங்கிற? நான் ஃபஸ்ட்டு மாட்டேன்ட்டேன், இல்லை வேணாம் அப்பா இப்போ பண்ண வேணாம் அப்படின்ட்டு விடலை. திரும்ப வந்தாப்பா. அப்புறம் உதவியாளர்னு ஒரு முரளி சார் பண்ணுங்க சார். சரி, இன்னொரு விமல் அசிஸ்டன்ட், அவரும் அவங்க அசிஸ்டன்ட் தான். முரளியும் அசிஸ்டன்ட் தான், விமலும் அசிஸ்டன்ட் தான், சதமும் அசிஸ்டன்ட் தான். எல்லாரும் சார் பண்ணுங்க சார். சரி ஓகே, இவ்வளோ கெஞ்சிட்டாங்க இவ்வளோ இருக்கு.
பன்னீர் வந்து பண்ணதான் இந்த இது நடிக்க போயாச்சு. அப்பதான் தெரிஞ்சது டேரக்ஷன் பண்றது வேற, நடிப்புங்கிறது வேற. என்ன நம்ம ஒருத்தர் என்ன பண்ணுவான், அவன் சொல்லி அடிக்கிற கில்லி சொல்லாம அடிக்கிற திருப்பாச்சி அப்படி போயிடுவான். இங்க நீ கத்தி அவன் கத்தி எவன் கத்தியும் பிரயோஜனம் இல்லை, என் கத்தி தான் பிரயோஜனம். இதுதான் நடிப்பு நடிச்சுட்டு இருந்தேன். அது இல்லை போல இருக்கு. இங்க கத்து விடாங்கிறாங்க சார். அதெல்லாம் பேசுங்க சார். நம்ம கேமரா ஸ்டார்ட் கேமரால வாய்ஸ் மேல போகும் அப்படின்ட்டு. சரி ஓகே. இது அப்ப ஒன்னு தெரிஞ்சு போச்சு, நம்ம டயலாக ஏத்த இறக்கத்தோட பேசுறது ஈஸி, அதை எதார்த்தமா பேசி நடிக்கிறது கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. என்னோட நிறைய படம் வெளிப்படம் பண்ணியிருக்கேன். எல்லாமே டைரக்டர் பேரஸா வருவேன், மேக்ஸிமம் அப்படியே வருவேன். இதுல தான் துரோட்ட பேர். சரி ஓகே, எதார்த்தம் பேசிட்டு போடான்னு போயாச்சு. திடீர்னு கண் கலங்கி பேசணும் பொண்ணுட்ட. அந்த பொண்ணு இருக்கு, ஐயோ ஹீரோயின், அதை பத்தி நான் பயந்தேன். அது பயங்கரம் நடிக்குது. ஏன்னா பயந்துரு, சரி இந்த பொண்ணு இப்படி நடிக்குது, நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கும் போல இருக்கு அப்படின்னு தனியாக இப்போ டேரக்ட்லாம் வாங்கிட்டு தனியாக ரெகுலர்ஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அப்படியே சோகமாக நடிக்கிறேன். சார் ப்ளீஸ் போட்டுங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் கிளீசன் போட்டு இந்த படம் நடித்தேன். ஆமாம். அப்போ கிளீசன் போட்டு அது 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 வேற, கிளீசன் போட்டு அது ஒரு டைலாக் பேசுங்கிற ஒரு விஷயம், எல்லாமே புது அனுபவம். அதனால டைரக்ஷன் வேற, நடிப்பு வேறங்கிற இந்த படம் எனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு. இஎம்ஐ எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எல்லார் குடும்பத்திலையும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாகவும் நம்ம நிம்மதியை அதை எடுத்துக்கிச்சு, முடிஞ்சிச்சு. ஆமாம். இன்னைக்கு ரெண்டு இல்லாமல் இருந்தே நம்ம, ஒன்று செல்ஃபோனு, இன்னொன்று இஎம்ஐ. இது ரெண்டுமே ஆபத்து தான். செல்ஃபோனும் நம்முடைய உறவோட நட்பு, நம்ம உறவோட சொந்த பிள்ளைகிட்ட பேசுறதும் குறைஞ்சி போச்சு, சொந்த கடை பேசுறதும் குறைஞ்சி போச்சு. எல்லாமே செல்ஃபோன்லேயே வாழ்க்கை கழிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம. அதே மாதிரி இந்த இஎம்ஐ, இந்த செல்ஃபோனையும் இஎம்ஐல வாங்குறோம், அது வேற விஷயம். இஎம்ஐ வந்து அது இல்லாமல் வாழ முடியாது. அது செல் இல்லாமல் இதுக்கப்புறம் வாழ முடியாது. ஆனால் செல்ஃப் அது உபயோகம் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி இஎம்ஐ மேக்ஸிமம் அவசியம் தேவைப்படுது. ஆனால் ரொம்ப அத்தியாவசியமா அவன் கார் வாங்கிட்டானே நம்மளும் கார் வாங்கணும் அப்படின்னு இஎம்ஐ வாங்கிட்டா வாழ்க்கை முடிஞ்சு. அவன் சொந்த வீடு கட்டிட்டான், நம்ம வாடகை வீட்டில் இருக்கமே அப்படின்னு அவனுக்காக நம்ம இஎம்ஐல சொந்த வீடு வாங்கிட்டா வாழ்க்கை முடிஞ்சு. நமக்கு தேவையா, நமக்கு அத்தியாவசிய தேவையா, நம்மளால கட்ட முடியுமா? மாதம் வருமானம் என்ன, 50,000. ஓகே, அப்போ 20,000 இது கட்டலாம் அப்படின்னா நம்ம வந்து இஎம்ஐ வாங்குறது தப்பு இல்லை. ஆனால் இஎம்ஐ வந்து வாங்குறது தப்பு சொல்ல முடியாது. எதுக்காக வாங்குறோம் அதான். நம்ம தகுதிக்கு மீறி வாங்கினா நம்ம நிம்மதி இருந்துட்டு இருக்க வேண்டியதுதான். ரொம்ப டாச்சு அதெல்லாம் அனுபவிச்சு படம் பார்த்துருப்பிய, செத்து சுண்ணாம்பயிரும் அதெல்லாம். அதனால் இஎம்ஐ இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் அதை அளவாக நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும். அதான் இந்த படத்தில் டேரக்டர் சொல்லியிருக்காரு. இயக்குனர் நடிப்பும் நல்லா இருந்துச்சு. ஆமாம். அப்போ நினச்சேன் நம்ம ஒரு 5 வருஷம் வந்ததுக்கு எப்படின்னா, இவர் டைரக்டர் இவர் ஹீரோ அப்போ வராரு, எவ்வளோ பாடுபட்டு பாருன்னு அப்போ தான் உங்கள் கஷ்டம் நமக்கு புரிஞ்சது. இந்த சாங்கு மாஸ்டர் நல்லா பண்ணிட்டாரு. அதுவும் அப்படி தான். அது வந்து நான் வந்து ஒரு சாங்னு நம்ம எழுதுவோம், இல்லை உங்கள் ஸ்டைலுன்ட்டாங்க. அப்புறம் அதுலேயும் வெளியாச்சு. சாங் போட்டு கட்டும்போது எனக்கு சின்ன பயம். அந்த சாங்கை டியூன் கொடுத்து எழுதுறதுக்காக நாங்கள் ஃபர்ஸ்ட் யூனியன் தான் போனேன். 1/2 மணி நேரத்தில் எழுதி கையில் கொடுத்துட்டாரு சாங்கை. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி பயந்துட்டோம். அன்னைக்கு நைட் நானும் மிஸ்டர் வந்து வீட்டில் உட்காந்து இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ இந்த டென்ட்டுக்கு சார்கிட்ட எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அப்படியே நைட்டு கால் பண்ணேன். சார் இது கொஞ்சம் மாற்றலாம் சார். என்ன மாற்றணும்னாரு. கொஞ்சம் மாற்றலாம் சார் இந்த டென்ட்டுக்குன்னா. சரி வாங்கன்ட்டு வீட்டுக்கு வர வச்சிட்டாரு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 ஹவர்ல எழுதி கொடுத்தாரு சாங்க. நல்லா என்னையும் மாத்தலாம் நம்மளும் மாத்திட்டாமே ஒரு சாங்கு போயிருக்கோம் நம்மளுக்கு. ப்ரொடியூசரு அப்புறம் அந்த படத்தை எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண ரமேஷ், படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வராருன்னா ரொம்ப அவங்களுக்கு உண்மையில அவங்களும் தான் பாராட்டணும். இன்னைக்கு படம் ரிலீஸ் தான் பெரிய சிக்கலாக இருக்குது. ரொம்ப நன்றி சார். ஆமாம்,
பரவாயில்ல, நீங்கள் 100 தேட்டருக்கு மேலே பிடிச்சி கொடுத்துருக்கீங்க. இந்த சின்ன படம்லாம் 100 படத்துக்கு மேலே ரிலீஸ் ஆகாத பெரிய விஷயம். அது ஒரு வெற்றி. ஒட்டுமொத்த யூனிட்டுக்கும் பிளாக் பாண்டி, ஆமாம், படம் கூட அவர் சப்போர்ட்டாக வந்திருக்கிறாரு. ஓகே, கதாநாயகி வரலைங்கிறது தான் உங்களுக்கு குறை அதானே? ஆமாம், திரும்ப ஒரு இடம் அடுத்த படத்துக்கு வரும்போது கூப்பிடணும் உள்ள. அதான் அந்த எங்களுக்கு அறிமுகப்படுத்திருங்க உள்ள. ஆமாம், என் மகளை, நான் கதாநாயகி இல்லை, நம்ம மகாவலா போயிட்டாங்கல்ல. ஓகே, அதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண ரமேஷ் அவர்கள், உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நீங்கள் எல்லாரும் நன்றி சொல்லுவோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் கருமாரி ரமேஷ். ஆக்சுவலாக கருமாரி கந்தசாமின்னு சினிமாவில் இருந்தாங்க. அவங்களோட தம்பி பையன்தான் நான். ஸோ அப்பா மாதிரி நம்மளும் சினிமாவில் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இந்த படத்தை சதாசிவம் வந்து அப்ரோச் பண்ணும்போது படத்தை எனக்கு தனியாக போட்டு காட்டினார். ஆக்சுவலாக எவ்வளோ படங்கள் நம்ம பார்க்குறோம், பார்க்கும்போது இது பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற மனசுல நமக்கு ஏகப்பட்ட யோசனை இருக்கும். அந்த படத்தை நம்ம வேண்டாம் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளாக தேட்டர் கிடைக்கிறது நீ ரொம்ப சிரமம் அப்படிங்கிறனால வேணான்னு சொல்லுவோம். பட் இந்த படத்தை பார்க்கும்போது படமா எப்படி ரிலீஸ் ஆகும்னு எப்பவுமே ஒரு பயம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு இருக்கும். பட் இதில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. சரி, அந்த மெசேஜை முடிஞ்ச அளவுக்கு நல்ல மெசேஜ் சொல்லும்போது சின்ன படமா இருந்தா என்ன, எந்த படமா இருந்தா என்ன, நம்ம ரிலீஸ் பண்ணுவோம், அது எல்லாருக்கும் ரீச் ஆனால் அது ஒரு சந்தோஷம் தானே அப்படிங்கிறதுக்காக ஸ்டெப் எடுத்து பண்ணோம். கடவுளோட அருள் அப்பா சொல்ற மாதிரி நல்லபடியா தேட்டரும் வந்துச்சு. அது இன்னைக்கு எல்லாரோடையும் போய் சேர்ந்ததுக்கு இறைவனுக்கு, பிரஸ்ல உள்ள எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்திருக்கும் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு என்னால் வர முடியல. அந்த ஒரு ஆனால் வந்து இந்த ஓகே இன்னைக்கு இந்த ஷோவில் கலந்ததுல ரொம்ப ஒரு திருப்தியாக இருந்தது. ஏன்னா இப்போ ஒரு படம் பண்ணுவோம் அப்படிங்கிறப்போ ஒரு கமர்ஷியலாக எதை வேணாலும் ஒரு டாப்பிக்காக எடுத்து நம்ம பண்ணிட்டு போயிடலாம். பட் அது இல்லாமல் தயாரிப்பாளர் சொன்னது மாதிரி, மல்லையா அவர்கள் சொன்னது மாதிரி ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து, நான் கூட ஒரு கருத்து தான் இருக்குது, வந்து இஎம்ஐ அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, ஒரு எமர்ஜென்சியில் ஆக்சிடென்ட் ஆனால் வந்து கவர்மெண்ட் வந்து 1 லட்ச ரூபா கொடுக்குது அப்படிங்கிற விஷயம் ரொம்ப புதுசாக இருந்தது. ரொம்ப முக்கியமான விஷயம் கூட. அது வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த படத்தில். இந்த இயக்குனர் சதாசிவம் வந்து ரொம்ப நல்ல விஷயமா எடுத்து அதை பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க மேக்ஸிமம் நினைக்கிற ஒரு 80 to 90% வந்து இஎம்ஐ வந்து வாங்காதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானே வாங்கி மாட்டியிருக்கிறேன் நான் அதில். இந்த மாதிரி ஸோ இது வந்து கழுத்து பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஒரு சராசரி ஒரு மனிதனுக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து இது இஎம்ஐ இருக்கிற மாதிரி அது தெரியல. அது வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. எப்போதுமே ஒரு ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒரு விஷயம் வந்து மக்களுக்காக ஒன்று கொடுக்கும்போது அது வந்து மக்களோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது மக்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அது இது இது வந்து நம்ம தெரிந்து பண்ணுறோமா தெரியாமல் பண்ணுறோமா? ஏன்னா நானும் அதில் போய் மாட்டி பண்ணியிருக்கும்போது கொஞ்சம் என்னை வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதவர்களோ கொஞ்சம் வந்து நிதானம் இல்லாதவர்களோ வந்து இதில் வந்து ரொம்ப பெரிய லெவலில் மாட்டி சீரழியக்கூடிய வந்து வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. நிறைய குடும்பங்கள் சீரழியக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. இது பார்க்கும்போது நமக்கே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து படமாக சொல்லி இது இந்த மாதிரி ஒரு வெளிச்சம் போட்டு காட்டும்போது தான் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ்ங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து வரும். இதுக்கப்புறமும் இந்த படம் வந்து பார்த்துட்டு இந்த மீன் வந்து இஎம்ஐன்னு பக்கமே யாரும் போக மாட்டாங்கிறது 100% தெரியுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த சதாசிவம் இயக்குனரும் தயாரிப்பாளர் வந்து மல்லையன் அவர்களும் மிக முக்கியமான காரணமாக இருப்பாங்கன்னு நினச்சிக்கிறேன். ஒரு சமூகத்துக்கு இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்துருக்க அவங்களுக்கு நான் உண்மையிலே வந்து ஒரு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இதில் முக்கியமாக வந்து ஒரு அற்புதமான ஒரு விஜய் சார் படத்துல எல்லாம் நடித்த ஒரு நடிகர் வந்து நடிச்சிருக்கிறாரு. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பேரரசு அவர்கள் ரொம்ப அற்புதமா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல மியூசிக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இசையமைப்பாளர் அவர் வந்து ஸ்ரீநாத் பிச்சை பண்ணியிருக்கிறாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மற்றபடி கோ டைரக்டர் குமார் அவர்களும் சரி, உதவி இயக்குனர் முரளி வரதராஜன், பிளாக் பாண்டி ஏதோ ஃபைட் மாஸ்டர் மாதிரி பேர் வச்சிருக்கிறாரு. பட் இருந்தாலும் ரொம்ப பிளாக் பாண்டி நல்லா நடிச்சிருக்கிறாரு. இன்னொரு கூட நடித்த சரவணன் அவர்களுக்கும், மேனேஜர் பாலாஜி, டிசைனர் ரஜினி கிருஷ்ணன் அவர்கள், டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் நல்லா பண்ணியிருந்தாரு. சுரேஷ் நல்லா பண்ணியிருந்தாரு. மொத்தமாக இந்த டீமுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து தேட்டரில்
ஹிட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து சக்சஸ் பார்ட்டியை வச்சுட்டாங்க அவங்க. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. சக்சஸ் மீட் வந்திருக்கும் இயக்குநர்களுக்கும் மற்றும் இஎம்ஐ திரைப்பட குழுவிற்கும் முதற்கான வணக்கம். இந்த சினிப்பில் எனக்கு தெரியாது, முழுக்க வந்து நான் ரியல் எஸ்டேட்டு ப்ளஸ் வந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட், சமூக சேவை அதிகம் பண்ணுவேன். அதே ஒசூர் கர்நாடக பார்டரில் ஒசூரில் இமுடிநாயக்கனப்பள்ளி பஞ்சாயத்து உங்கள் பிரஸ்காரங்க யாராவது ஒசூர்ல கேட்டாங்க பஞ்சாயத்து நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, அதிகமாக சமூக சேவை எப்படி பண்ணுவாருன்ட்டு யாராவது இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி சதாசிவம் ஃபர்ஸ்ட் வந்து கேட்கும்போது நண்பா இது மாதிரி நான் ஒரு இஎம்ஐ ஒரு கருத்து இது வச்சிருக்கேன், ஒரு ஃபிலிம் பண்ணுறேன்னு சொல்லிருக்கேன், காஸ்ட் எவ்வளோ பாருன்னா ஒரு பட்ஜெட் சொன்னார், 4 பேர் சேர்ந்து பண்ணாரு. நானும் ஒருத்தர், அதே சரவணபவன் ஹோட்டல் ஒசூரில் ஒருத்தர், அவர் ஒருத்தர், இவன் சொன்னார் சரி எவ்வளோ பட்ஜெட் அது பார்க்கலாம் நீங்கள் பண்ணுங்க பார்க்கலான்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது நான் பண்ணுறேன், செகண்ட் பார்ட் வந்து நான் கொடுத்துருங்கன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது சரி 4 பேர் பார்ட்னர் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியாது, இதில் ஒரே ஆள் எடுத்து பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் 4 பேர் பதில் சொல்ல முடியாது, சக்ஸஸ் பண்ண முடியாது எனக்கு தெரியும். ஏன்னா நான் ரிலீஸ் பண்ணுறதுனால எனக்கு தெரியும், அந்த ரிலீஸ் பண்ணும்போது பார்ட்னர் இருந்து எவ்வளோ அனுபவம் எனக்கு தெரியும். அதனால் நீ ஒரே ஆள் பண்ணிட்டு சொன்னேன். ஓரளவுக்கு நான் இந்த படம் வந்து எப்படி ஆனால் ஆல்ரெடி தெரிய கொஞ்சம் தெரியும் விஷயம் தெரியும், ஆனால் பட் இருந்தாலும் படம் எப்படி பண்ணாலும் தெரியாது எனக்கு. அது மாதிரி இருக்கும்போது பண்ணி இந்த அளவுக்கு சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஒத்துழைச்சதுக்கு நம்ம பேராசார் ரொம்பவே இருந்தாங்க. நம்ம பிளாக் பாண்டி ஆனந்த் சார் எல்லாமே நம்ம டீம் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணாங்க. ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு இது பண்ணும்போது இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்பீச் போச்சு. அது பின்னாடி கர்நாடகாவில் கேரளாவில் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி இது கொச்சினில் வந்து லூலு மாலில் வந்து சுரேஷ் கோபி சார் அவர் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் ப்ளஸ் வந்து கோகுல் சினிமாஸ் வந்து அவங்க வந்து சக்ஸஸ் மீட் வச்சு அங்கே பண்ணுற மாதிரி இது பண்ணியிருக்காங்க. முழுக்க இது கேட்டது ஒன்று சதாசிவம் கேட்டது, டைரக்டர் கேட்டது, இதில் என்ன கருத்து இருக்கு ஃபர்ஸ்ட் மக்களுக்கு போய் சேருமா, இதில் வந்து இஎம்ஐ ஒரு கான்செப்ட், இன்னொரு காப்பும் கான்செப்ட் இருக்கு. இன்னொரு காப்பம் என்பது நான் ஒசூர் பார்டர்ல ஒசூர் டு பெங்களூர்ல போற ஹைவே தான் எங்க வீடு இருக்கிறது. ஒரு நாளைக்கு எத்தனோ ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடென்ட் ஆகும்போது எத்தனோ ஆம்புலன்ஸ் வச்சு தூக்கி நான் போட்டு அனுப்புவேன், ஏன்னா ஆம்புலன்ஸ் போட்டு அனுப்புவேன். அந்த இன்னொரு காப்பம் ஸ்கீம் வந்து கிட்டத்தட்ட மக்களுக்கு யாரும் தெரியாது. தமிழ் கவர்மெண்ட் அவரஸ் பண்ணது, மக்களுக்கு யாரும் தெரியாது. அந்த 1,15,000 எவ்வளவு நல்லா இருக்குது. ஏன்னா மக்களுக்கு வந்து அன்னதானம் துணிதானம் கொடுத்த பண்ண போதில்லை. இது ஒரு கருத்துனால இது இதனால ஒரு 1000 பேர் யூஸ் ஆச்சுன்னா அது ஒரு தானம் கிடைக்குன்ட்டு நான் சொன்னேன். இது பண்ண சொன்னேன் பண்றது இது வந்து நல்லா இருக்கும், இது பண்ணுங்கன்னு சொன்னேன். இஎம்ஐ கனெக்டிவிட்டி, இஎம்ஐல எத்தனை குடும்பங்கள், ஏன்னா எத்தனை குடும்பம் நீங்களும் பாக்குறீங்க தடமாறி போயிருக்குது. ஒரு வீட்டுல அப்பா அம்மா சரியில்லைன்னா கண்டிப்பா குழந்தைங்க நல்லா இருக்க மாட்டாங்க, உழைப்பு நல்லா இல்லைன்னா குழந்தைங்க மாட்டாங்க. அப்பா அம்மா பசங்க கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, இது விட்டா ஏதோ ஒன்று பண்ணலான்ட்டு. இஎம்ஐ எடுத்து அவங்க பசங்க பண்ற இதுக்கு இஎம்ஐ எடுத்து காட்டு விட்டு அந்த சரி வேற பண்ண மாட்டான், பசங்க பண்ண மாட்டான். அந்த பசங்களுக்கு வந்து வயசு பத்தாது, குறிப்பிட்ட ஒரு வயசு 25 வயசு பத்தாது. அவங்க என்ன பண்றாங்க, தாரமாற ஓட்டுறது, தாரமாற கட்டாம அப்பா அம்மா லோடு கொடுத்தா அந்த பாதிப்பு யாருக்கு, அப்பா அம்மாவுக்கு. அந்த அப்பா அம்மா பாதிப்பு வரும்போது மனநிலை பாதிப்பு கண்டிப்பா ஆயிடும். ஏன்னா இஎம்ஐ வந்து கட்ட 10 கம்பல்சரி போனஸ் காசு வரும். 2 நாள் விட்டா எக்ஸ்ட்ரா சார்ஜ் போடுவாங்க, இன்னும் அவங்க பண்ணுவாங்க. ஆனா அவங்க தொழில் அது, நம்ம அவங்களுக்கு குறை சொல்ல முடியாது. ஏன்னா பிளஸ் ஆர் கண்டிப்பா இருக்கு. அது மாதிரி இந்த ஸ்கீம் இதுல வந்து பண்றேன்னு சொன்னாரு, கண்டிப்பா பண்ணிட்டு முழு ஒத்துழைப்பு கொடுத்து நான் பண்ண சொன்னது. நன்றி, வணக்கம், அனைவருக்கும். இது முழுக்க நமக்கு பிரஸ்காரங்க வந்து ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தாங்க 100%. ஆனா நம்மளுக்கு தமிழ்நாடுக்குள்ள பரவி கர்நாடகா கேரளாலாம் போச்சு. அதே மாதிரி ஆந்திராவுக்கும் வந்து பரிந்துரை பண்ணிருக்காங்க. அது வந்து இது பண்ற மாதிரி ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி.